கும்பராசி கேது தசை. கேது தசை யாராருக்கெல்லாம் நடக்குது? உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கேருந்து தசை பண்ணுது? இப்போ 7.5 சனி, சனி பகவானுடைய நகர்வுகள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, குடும்பஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி, அதாவது 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி. இந்த சனி பகவான் 7.5 சனியில், ஜென்ம சனியில் பாடாப்படுத்திருக்கும். அதில் கேது தசையில் இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான வயசில் வரும்? அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் இந்த கேது தசை நடப்பில் வரும். சதய நட்சத்திரம், இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது தசா புத்தி ராகு தசை அப்படிங்கிறதுனால 18 வருடங்கள் இருக்கும். 18 வருடத்தில் நீங்கள் 1ஆம் பாதத்தில் இருக்கலாம், இல்லை 4ஆம் பாதத்தில் இருக்கலாம், இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கலாம். தசா புத்தி இருப்புகள் 4 வருடம் இருக்கும், இல்லை 10 வருடம் இருக்கலாம், இல்லை 16 வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இது எந்த வயது காலகட்டத்தில் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேது தசை அப்படிங்கிறது வரும்? நீங்கள் 4ஆம் பாதத்தில் இருந்தாலும் சரி, 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் சரி, 39 வயசுலேருந்து 68லேருந்து ஒரு 70 வயசுக்குள்ள இந்த கேது பகவான் தசை வரும். எந்த வயசில் வேணால் வரலாம். 7 வருடங்கள் தான் இந்த கேது தசைங்கிறது. 39 வயசுலேருந்து 68 வயசுக்குள்ள நீங்கள் எந்த வயதில் வேணால் இருக்கலாம். அந்த கேது தசையில் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த 7 வருடங்கள் தான் சின்ன தசை. ஒரு 7 வருடம் இதை கடந்து போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது நான் பதிவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே செகண்ட் ரவுண்டில் தான் வரும். பொங்கு சனியில் தான் வரும். பொங்கு சனி தானே, சனி பகவான் நல்லது கொடுக்கணுமே. ஆனால் ஜென்ம சனியில் ஒரு காட்டிகிட்டு இருப்பார், படாத கஷ்டத்தை கொடுத்துருப்பார். அதுக்கு எங்கே இருந்தால் ஏன் அந்த பலனை கொடுத்ததுன்னு நான் சொல்கிறேன். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 45 வயசுலேருந்து ஒரு 50-55 வயசுக்குள்ளே வரும். 7 வருடங்கள். இந்த 10 வருடம் சொல்லியிருக்கேன் நான். 10 வருடத்துக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்ன பின்ன வரலாம். அதாவது 45 வயசுலேருந்து ஒரு 55 வயசுக்குள்ள கேது தசை நடப்புக்கு வரும். இந்த கேது தசை 7.5 சனி 2020 இந்த கும்பராசிக்கு ஆரம்பிச்சது. 7.5 சனிக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அதாவது புதன் தசையில் கூட நீங்கள் இருந்திருக்கலாம், இல்லை புதன் தசை முடிஞ்சு இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு கேது தசை ஆரம்பிச்சிருக்கலாம். 2020க்கு முன்னாடி எப்படி இருந்தது? 2020 7.5 சனி ஆரம்பித்த பிறகு இந்த கேது தசை எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய பதிவுகளாக போடுங்க கமெண்ட்ஸில். 7.5 சனி இது பொங்கு சனி 2வது சுற்று இல்லை 3வது சுற்றாக கூட இருக்கலாம். ஒரே மாதிரி பலன்கள் தான். கேது பகவான் அமர்ந்த இடத்தை பொறுத்து. கேது வீடு கொடுத்த கிரகம், அதாவது ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வீடு கொடுத்த கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்லவே முடியும். 12 கட்டத்தில் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி அது பலன்களை கொடுக்கும். எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தையும் அது எடுத்துக்கும். அந்த நட்சத்திரம் அது யாரோடது, அவர் எங்கே இருக்காரு, அந்த பலன்களையும் அது கொடுக்கும். இதை முழுமையாக கணிக்கணும் அப்படின்னாக்கா கேது தசைக்கும் ராகு தசைக்கும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. பொதுவாக பதிவுகள் போடும்போது ஒரு நல்ல பதிலை நம்ம சொல்லலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தால் நல்ல பலன்கள். இப்போ ராசி கும்பராசி, இது சனி பகவானுடைய வீடு. இதே லக்கணமாக வந்தீங்கன்னா சிறப்பு. வேறு லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா அதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இதே லக்கணமாக வந்தால் இப்போ புதனோட வீட்டில் 5ஆம் இடத்துல இருக்கலாம், ஏன்னா நட்புகிற வீடு. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அங்கேருந்து தசை பண்ணிச்சுன்னா அது புதன் தசை தான், இல்லைன்னு சொல்லலை. அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை அது கொடுத்துரும். அதே மாதிரி இப்போ சுக்கிரனோட வீடு அந்த இடத்துல இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் பெருசாக கெடுபலங்கள் இல்லை. ஆனால் வீடு கொடுத்த கிரகம் சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும், இந்த கேது பகவானுக்கு மறையாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கேது தசைங்கிறது சிறப்பு. ஏன்னா இதெல்லாம் நட்பு கிரகம் இல்லையா. குருவோட வீட்டில் இருக்கலாம், ஆனால் வீடு கொடுத்த கிரகம் மறையாமல் இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். அப்படி இருந்தால் சிறப்பு, நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஓரளவுக்கு போயிருக்கு, தப்பிச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீடு, சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, இந்த 3 கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலோ இல்லை அந்த வீட்டில் இருந்தாலோ கடுமையான கெடுபலன்களை பார்த்துருப்பீங்க. இப்போ 6ஆம் அதிபதியோட வீட்டில் இப்போ சந்திரனோட வீட்டில் இருக்குது அப்படின்னாக்க கேது உங்கள் சுய ஜாதகத்தில் நோயை கொடுத்துருக்கோம், கடனை கொடுத்துருக்கோம், தொழிலில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம்.
7ஆம் அதிபதி வீட்டில் இருந்தாலும் நோயை கொடுத்துருக்கும், உடல்நிலை ரீதியாக தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். அது இல்லாத நண்பர்கள் வழியில் சொந்த பந்தங்களில் நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் அங்கே இருந்து தசை பண்ணால் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் தொழில் மட்டும் இல்லை, பணம் கொடுத்த பணம் அதுக்கப்புறம் வாங்கின பணம் எதையுமே கொடுத்துருக்க முடியாது. இப்போ புதன் தசையில் நீங்கள் நல்லா இருந்திருக்கலாம். புதன் தசை உங்கள் வயது காலகட்டத்தில் எந்த வயசில் வந்தாலும் சரி, அந்த புதன் தசையில் அது என்னன்னாக்கா ஒரு 17 வருடங்கள் தசை நடத்துதுனாக்கா அந்த புதன் தசையில் நல்லாவே இருந்திருக்கலாம், ஓஹோன்னு இருந்திருக்கலாம். நீங்கள் தொழில் வளர்ச்சி அது இது ஏகப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பண்ணியிருக்கலாம், சொத்து வாங்கியிருக்கலாம், வீடு வாங்கியிருக்கலாம், எல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆனால் செவ்வாயோட வீட்டில் அந்த கேது பகவான் இருந்து தசை நடத்தும் போது நீங்கள் முன்கூட்டியே ஜாதகத்தை பார்த்து அந்த தொழிலை இந்த 7 சனியில் பண்ணாமல் ஓரம் கட்டிக்கணும். ஆனால் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த அறிகுறியெல்லாம் தெரியாது, நார்மலாக போயிருக்கு, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல். 7 சனி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வருமானம் எல்லாம் கம்மியாகி நீங்கள் சொல்ல முடியாத கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் இருந்திருப்பீங்க. எல்லாமே போயிருக்கும். அந்த கம்பெனியை மூடி இருக்கலாம், தொழிற்சாலை மூடி இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்ஸு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அந்த பிஸ்னஸ் கைவிட்டு போயிருக்கலாம். நண்பர்கள் துரோகம், சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே துரோகம், சொந்த பந்தங்கள் துரோகம், நிறைய கேஸு கோர்ட்டு அப்படின்ட்டு கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். இது செவ்வாயோட வீட்டில் இருந்தால். மற்றபடி அஷ்டமாதிபதி வீட்டில் இருந்தாலும் சரி, புதன் தசையில் புதனோட வீட்டில் இருந்தாலும் இந்த கதை தான், கேது பகவான். அப்போது கேது தசையில் என்ன பலன்களை கொடுக்கும், உங்களுக்கு இதை வாரி கொடுக்கும் அதை வாரி கொடுக்கும்ன்றதை விட இது மாதிரியான இடத்துல இருந்தால் கஷ்டங்களை கொடுத்துருக்கும். சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்தால் எல்லாமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி பகவானுடைய நட்பு கிரக வீட்டில், அதாவது சுக்கிரனோட வீட்டில், புதனோட வீட்டில், குருவோட வீட்டில், இந்த 3 கிரக வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சனி பகவானோட வீட்டில் இருந்தாலும், உங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும், சந்திர சூரியனோட வீட்டில் இருந்தாலும், உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் வருது, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், உடனடியாக நம்ம நல்ல ஒரு ஸ்டேபிள் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. அதுக்காக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நெகட்டிவாக சொல்கிறதுங்கிறது என்னென்னா உங்களை பயங்காட்டுறது கிடையாது. இதில் கவனமாக இருங்க, கவனமாக போங்க அப்படிங்கிறது தான். கேது தசைங்கிறது அந்த அளவுக்கு பண்ணும். 7 வருடம் தான். 7 சனியை விட மோசமாக பண்ணிடும். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் பகை கிரகமாக இருந்து, அந்த பகை கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் கேது பகவானுக்கு மறைஞ்சால் சிறப்பு. மறையலன்னு வச்சிங்களேன், அதாவது 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சு இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, விட்டுரும் அந்த கேது பகவான் தசைன்றது. மறையில கூடவே இருக்காரு, ஆட்சி பெற்றிருக்காரு, ஆட்சி உச்சத்தில் இருக்காருன்னா முடிஞ்சு போச்சு. அந்த கேது தசையை நம்ம 7 வருஷம் இது ஒரு 7.5 மாதிரி தான். சனி பகவான் என்ன பண்ணுவாரோ அதை விட மோசமாக பண்ணிட்டு போயிடுவார். 7 சனி நடக்கலனாலும் சரி, 7 சனி நடந்தாலும் சரி. அதனால் கேது தசை அப்படிங்கிறது இப்போ பாத சனியாக வரக்கூடிய சனி பகவான், 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகுது. உங்களுக்கு ஓரளவுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் விலகும், நோய் நொடி பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனைகள். இப்போ எப்படியாவது ஒரு தொழிலை மூடியிருப்பீங்க, அந்த தொழிலை எடுத்து நடத்தணும்னு நினைப்பீங்க, அந்த தொழிலுக்கு உதவிகள் கிடைக்கும், அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைக்கும். இப்போ லோன் கேட்டிருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியாக கொஞ்சம் கடன் கேட்டிருந்தாலும் சரி, இப்போ எல்லாமே உங்களுக்கு கூடுதலாக வரும். இந்த டைமுங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போ 3வது சுற்றில் இருக்கிறீங்க, உடல்நிலை தொந்தரவு அந்த அளவுக்கு கொடுத்துருக்கும். நோய் நொடி பிரச்சனைகள், ஆப்ரேஷன்லாம் ஒரு 5 ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் கத்திப்படாமல் இருக்காது. அதாவது செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கத்திப்படாமல் இருக்காது, அதே மாதிரி சந்திரனோட வீட்டில் இருந்தாலும் கத்திப்படாமல் இருக்காது. ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அது மாதிரி. அப்படி இல்லைன்னா கடன், 6ல் இருந்தால் கடன், நோய், வழக்கு, 3த்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அது வாங்கி கொடுக்க முடியாத கடன்களும் இருக்குது, தலைக்கு மேலே கடனும் இருக்குது. அது மாதிரியான அமைப்புகளில் இருந்துச்சுனாக்கா இப்போ கடன் சுமை குறையும், ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். இந்த கேது பகவான் அப்படிங்கிறது பயிற்சி இருக்கு இல்லையா, ராகு கேது பயிற்சி ராசிக்கே வருது, 7ஆம் இடத்துக்கு வருது. கேது தசையால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ இப்போ கடனாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடனடியாக ரிலீஃப் ஆகும். ஆனால் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அடுத்த தொழில் பண்ணணும், இல்லை தொழிலில் வளர்ச்சி பார்க்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடம் நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ எல்லாருக்குமே வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியுது எங்கே இருக்குது கேது பகவான், எந்த வீட்டில் இருக்குது. நட்சத்திர அதிபதியை விட்டுருங்க, இப்போ சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, செவ்வாயோட வீடு, அந்த இடத்துல இருந்தால் சைலண்டாக இருங்க ஒரு 2 வருஷத்துக்கு, 2.5 வருஷத்துக்கு, இந்த பாத சனி முடிகிற வரைக்கும்.
ஆனால் சுக்கிர தசை நல்லா இருக்கும், நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அந்த சூரிய சந்திரன் செவ்வாய் வீட்டில் இல்லை, சனியோட வீட்டில் இல்லை. சனி பகவானை பற்றி நான் சொல்லவே இல்லை, சனியோட வீடை பற்றி நான் சொல்லவே இல்லை. சனி பகவான் வீட்டில் இருந்தால் அது சனி தசை மாதிரி தான். அந்த சனி தசை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சனி பகவான் தசையில் பதிவு போட்டிருக்கேன். நான் சனி பகவான் தசை நடக்கும்போது 7 சனி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சனி மகா தசையில் நான் போட்டிருக்கேன், அதுக்குன்னு தனியாக பதிவு போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுடைய ஜாதகத்தில் கும்பராசி மகர ராசி இந்த 2 இடத்துல இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த நட்சத்திராதிபதியும் அதை பற்றி பெருசாக பார்க்க தேவையில்ல. ஏன்னா 7 சனியில் நட்சத்திராதிபதியெல்லாம் பார்க்க தேவையில்ல, தசைக்கு மட்டும்தான் பார்க்கணும். இப்போது இந்த சனி தசை அந்த 2 இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், இந்த கேது பகவான் முழுக்க முழுக்க சனி தசை மாதிரி தான் உங்களுக்கு. அப்போ சின்ன வயசில் ஒரு சனி தசை வந்தது, இப்போ ஒரு சனி தசை, அது மாதிரி தான் ஒரு குட்டி சனி தசை. இது என்ன பலன்களை கொடுக்கும்னா, ஏற்கனவே இருந்ததை கம்மி பண்ணி விட்ருக்கோம், வளர்ச்சியெல்லாம் கொடுத்துருக்காது. அதனால் இந்த சனியோடைய வீட்லேயும் சூரிய சந்திரன் சனி செவ்வாய் இந்த 4 இடங்களில் கேது பகவான் இருந்து தசை நடந்துச்சுனாக்கா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும். இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டு வாங்க. அதாவது தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, கம்மியாக பண்ணுங்கள், தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணுங்கள். ஆனால் எம்ப்ளாயாக இருந்தீங்க, மாத சம்பளத்தில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த பாத சனி உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஜென்ம ராகு நல்லாயிருக்கும், குரு பயிற்சி நல்லாயிருக்கும், கேதுவோட பயிற்சி நல்லாயிருக்கும், சிறப்பு தான். நீங்கள் எதை பற்றி கவலைவே பட தேவையில்லை. அதாவது வேறு அது தவிர்த்து இந்த இடங்கள் தவிர்த்து வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் இந்த கேது பகவான் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுப்பார். அருமையான வளர்ச்சியாக இருக்கலாம். இந்த காலகட்டங்களில் அருமையான வளர்ச்சியாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இந்த கேது தசையில் சுக்கிர தசை நல்லாயிருக்கும். கேது தசை எந்த அளவுக்கு கெடுக்குதோ அந்த அளவுக்கு சுக்கிர தசை உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த கேது தசையில் 7 சனிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 7 சனியில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள். நன்றி.